إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب يسر ولا تعسر ان اريد الا الاصلاح ما استطعت ما توفيقي الا بالله عليه توكلت واليه انيب. قال تعالى يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. وقال تعالى في آية أخرى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال تعالى في آية أخرى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أيها الإخوان والأخوات أوصيكم وإياي أولا بتقوى الله. அளவில்லா கருணையாளன் நிகழ்லா முடியும் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் ஐமாக்கள் இன்னும் நல்லடியார்கள் அனைவரும் மீதும் குறிப்பாக அல்லாஹ்வின் இல்லத்தில் அவர் நம் மீது கடமையாக்கியுள்ள ஜுமாவின் தொழுகை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் காண்பித்த வழிமுறை பிரகாரம் ஜுமாவுக்கு உரிய நேரத்தில் இங்கே ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவரும் மீதும் ரஹ்மான் அல்லாஹ்வின் கருணையும் கிருபையும் நிலவட்டும் என்கிற பிரார்த்தனையோடு ஜுமாவை முதலாவது ஆரம்பிச்சுகிறேன். அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நாம் இருந்து கொண்டிருக்கிற மாதம் புனிதமிக்க மாதம். இந்த மாதத்தில் அல்லாஹ் தஆலா இஸ்லாமிய மார்க்கத்தின் 50 கடமைகளில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்ற ஹஜ் என்கிற இபாதத்தை நம் மீது கடமையாக்கி இருக்கிறார். இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக வேண்டி உலகில் பல பகுதிகளில் இருந்து முஸ்லிம்கள் அல்லாஹ்வின் பழமையான இல்லத்தை தரிசிப்பதற்காக வேண்டி மக்கா என்கிற அந்த புனித நகரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அங்கே சென்று அந்த இபாதத்தை நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பில்லாதவர்கள், அதற்கான வசதியை பெறாதவர்கள் தங்களுடைய ஊரில் இருந்தாலும் கூட அங்கும் சில இபாதத்துகளை அவர்கள் நிறைவேற்றலாம் என்கிற வாய்ப்பை இந்த புனித மாதத்தில் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்றார். அதன் அடிப்படையில் இந்த மாதத்தில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த மாதத்தை சிறப்பித்து சொன்னதை போன்று மாமின் ஐயாமின் அல் அமல் ஸாலிஹ் ஃபிஹா அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதில் ஐயாம், அமல்கள் செய்வதில் ஏனைய எல்லா நாட்களை விட அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்தமானது, பிரியமானது இந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் தான் என்று தில்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்களை சிறப்பித்து சொன்னார்கள். யானி அஷர தில்ஹிஜ்ஜா, தில்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்கள் அது எந்த அளவுக்கு சிறப்பானது என்பதை பற்றி சொல்லுகிற போது சஹாபாக்கள் அல்லாஹ்வின் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் நாங்கள் செய்கின்ற ஜிஹாதை விடவா இந்த நாட்களில் செய்கின்ற அமல்கள் அல்லாஹ்விற்கு பிரியமானதாக அல்லாஹ்விடத்தில் சிறந்ததாக இருக்கிறது என்று கேட்கிற போது அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ் இல்லா ரஜுலுன் خرج بماله ونفسه ولم يرجع منها شيئا. அல்லாஹ்வின் பாதையில் ஜிஹாது செய்வதை காட்டிலும் இந்த நாட்களில் செய்கின்ற அமல்கள் அல்லாஹ்விற்கு பிடித்தமானது, பிரியமானது, அல்லாஹ்விடத்தில் சிறப்புக்குரியது என்று சொல்லிவிட்டு ஒரு மனிதன் ஜிஹாதுக்காக புறப்பட்டு செல்கிறான், தன்னுடைய உயிரையும் உடலைகளையும் கொண்டு அவன் ஜிஹாதுக்காக செல்கிறான். அப்படி சென்றவர் ஜிஹாதிலிருந்து திரும்பி வரவில்லை என்று சொன்னால் அவரை தவற என்று சொன்னார். அப்படியானால் இந்த நாட்களில் நாம் செய்கின்ற அமலை மிகைத்து விடுகின்ற அமல் ஒன்றே ஒன்று மட்டும்தான் இருக்கிறது. அது என்ன அமல்? அல்லாஹ்வின் பாதையில் ஜிஹாதுக்கு செல்ல வேண்டும். அங்கே அவர் என்ன செஞ்சணும்? அல்லாஹ்வின் பாதையில் தன்னுடைய உயிரை தியாகம் செய்ய வேண்டும். அப்படி உள்ளவருக்குத்தான் இந்த நாட்களில் செய்கின்ற அமலை விட கூடுதல் பிரதிபலனை தவிர மற்ற யாருக்கும் அந்த பலன் இல்லை என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இரண்டாம் இதற்குரிய சிறப்பை பற்றி சொல்லுகிற போது இப்னு ஜரஸ்கலா என்பவர் சொன்னார்கள், "லிஅன்னஹா இஜ்தமாத் ஃபீ உம்மஹாத்துல் இபாதா",
இந்த நாட்களில் ஒட்டுமொத்த வணக்கங்களும் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய நாட்கள். இபாதத்துகள் என்று எதையெல்லாம் மார்க்கம் நமக்கு கடமையாக்கி இருக்கிறதோ அவை அனைத்தும் ஒன்று சேர ஒரு சேர அமைந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த உலகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அது இந்த காலகட்டம் மட்டும்தான். ரமலானிலே நாம் நோன்பு நோக்க முடியும், கடமையான நோன்பை நாம் நோக்க முடியும், ஹஜ்ஜை நிறைவேற்ற முடியாது. ஹஜ் என்கிற இபாதத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஹஜ்ஜுடைய சீசன் வர வேண்டும். ரமலானிலே நாம் ஜக்காத் கொடுக்க முடியும், சதக்கா கொடுக்க முடியும், தர்மங்கள் செய்ய முடியும், திக்ர்கள், துஆக்கள், ஸலாத், தொழுகை எல்லாமே நம்மால் ஈடுபட முடியும். ஆனால் ஹஜ்ஜை நிறைவேற்ற முடியாது. ஆனால் ஹஜ்ஜுடைய காலத்தை பொறுத்தவரை நீங்கள் நோன்பு நோக்கலாம், சதக்கா செய்யலாம், ஜக்காத் கொடுக்கலாம், ஹஜ்ஜை நிறைவேற்றலாம். எல்லா அமல்களும் ஒரு சேரா ஒருங்கிணைந்து நிறைவேற்றுவதற்கு நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற ஒரு சிறப்பு மிக்க காலம்தான் இந்த காலம். எனவேதான் அல்லாஹ்வின் தூதர் நாட்களில், உலகத்தின் நாட்களில் ஆகச் சிறந்த நாட்கள் இந்த 10 நாட்கள் என்று எண்ணி சொன்னார். அப்படிப்பட்ட மகத்துவமிக்க நாட்களைத்தான் நாம் கடந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளுடைய மகத்துவத்தை அறியாமல், இதனுடைய மாண்பை புரியாமல் நாம் எல்லா நாட்களையும் போன்று இந்த நாட்களை கழித்து விடக்கூடாது, அதை வீணடித்து விடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் அன்பானவர்களே, நாம் இந்த நாட்களில் ஹஜ்ஜிற்கு செல்லாதவர்கள், அதற்கான வாய்ப்பு கிடைக்காதவர்கள், அளவுக்கு வசதி இருக்கிறது என்று சொன்னால் ஊரில் அவர்கள் நிறைவேற்ற வேண்டிய ஒரு இபாதத்தாக இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு அமல் என்னவென்றால் உதுஹியா, குர்பானியை, பலிப்பிராணியை அல்லாஹ்விற்கு அப்படி அறுத்து வெளியிடுவது. அதுதான் அல்லாஹ் தஆலா நம்மிடம் எதிர்பார்க்கின்ற ஒரு அமல். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அமலை, உதுஹியா என்கிற அமலை, குர்பானி என்கிற அமலை ஹஜ்ஜிற்கு சென்று நிறைவேற்றுவது என்பது ஹதி, அதையும் நிறைவேற்றி இருக்கிறார்கள் ஹஜ்ஜிற்கு சென்ற போது. அதே நேரத்தில் ஊரில் இருக்கிற போது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் குர்பானியை நிறைவேற்றி இருக்கிறார்கள். இரண்டு அமல். அதை நம்ம முதல்ல புரிந்து கொள்ளணும். ஹதி என்பது வேற, உதுஹியா என்பது வேற. ஹதி என்பது ஹஜ்ஜிற்கு செல்லுகின்றவர்கள் அங்கே சென்று பலியிடுகின்ற பிராணி. உதுஹியா என்பது ஹஜ்ஜிற்கு செல்லாதவர்கள் தங்களுடைய ஊரிலே நிறைவேற்றக்கூடிய குர்பானி. இரண்டுமே குர்பான் தான். குர்பான் சொன்னால் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தினாடி செய்யக்கூடிய அமல் தான். ஆனால் இரண்டுமே இரண்டு விதமான அமல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, நம்முடைய வாழ்க்கையில் மஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிகபஷைன் யம்லஹைன், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வெள்ளையும் கருப்பும் கலந்திருக்கின்ற 2 ஆட்டை, கொடுத்த ஆட்டை குர்பானி கொடுப்பதை, அறுப்பதை, தம்முடைய கரங்களால் அறுப்பதை நான் பார்த்திருக்கிறேன் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். ஃபரைத்து வாதியன் கதமைஹு அலா ஸஃபாஹிமா, அவருடைய கருத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஒரு காதலை வைத்துவிட்டு பிறகு என்ன செஞ்சாங்க, அறுத்தார்கள். யுஸம்மி வ யுகப்பிர் ஃபதபஹுமா பியதி, தன் கரத்தாலேயே அதை அறுத்தார்கள். பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி அதை அறுத்தார்கள் என்கிற செய்தி சஹீஹ் புகாரி, முஸ்லிம் போன்ற நூலில் இடம்பெற்றிருக்கிறது. அதே போன்று இந்த குர்பானியை பொறுத்தவரையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈதுல் அத்ஹா என்று சொல்லக்கூடிய அந்த நாளுடைய தொழுகைக்கு பின்னர், உதுஹியா என்று சொன்னாலே அறுத்து வெளியிடுதல், தியாகம் செய்தல், அந்த தியாக பெருநாளுடைய அடிப்படையில் நிறைவேற்றுகின்ற ஒரு அமலாக இந்த அமல் இருந்து கொண்டிருக்கிறது. தியாக பெருநாள் என்பது தொழுகைக்கு பின்னர் அந்த அமலை நிறைவேற்றுவதன் மூலமாக தான் நிறைவேறுகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தபஹ பஅத ஸலாத்தி ஃபகத் தம்ம ரிஸ்குஹு, யார் ஒருவர் தொழுகைக்கு பின்னர் தன்னுடைய பலிப்பிராணியை அறுக்குகிறாரோ அவர் அவருடைய அந்த பலியை நிறைவேற்றி விட்டார். வஅஸாப சுன்னத்தல் முஸ்லிமீன், மேலும் முஸ்லிமுடைய சுன்னாவை அவர் நடைமுறைப்படுத்தி விட்டார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இதன் அடிப்படையில் இந்த உதுஹியா என்கிற அமலை பொறுத்தவரை அதற்கு மார்க்கத்தில் ஒரு சிறப்பான அந்தஸ்து இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு வலியுறுத்தப்பட்ட சுன்னாவாக இந்த அமல் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே வசதி உள்ளவர்கள், பொருளாதாரம் உள்ளவர்கள், எவ்வளவு பொருளாதாரம் இருக்க வேண்டும், ஜக்காத்துக்கு என்று ஒரு பொருளாதாரம் இருக்கு. ஜக்காத் கொடுக்கணும் சொன்னா ஒரு இடத்தில் 85 கிராம் நகை அல்லது அதற்கு ஈடான பணம் இருக்க வேண்டும். அப்படி உள்ளவர்கள் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். அதே போன்று கால்நடைகளிலும் அளவு இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி ஏதாவது வரம்பு வரையறை இதற்கு இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. ஒருவருக்கு தன்னுடைய தேவை போல மிச்சம் இருந்தது என்று சொன்னார், தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு பொருளாதாரம் அவரிடத்தில் இருக்கிறது. அதை தாண்டி அவரால் நினைச்ச முடியும், அல்லாஹ்விற்கு அப்படி அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மங்கள் செய்ய முடியும் என்று சொன்னால் அப்படி உள்ளவர்கள் நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கின்ற ஒரு அமல் தான் இந்த அமல். இப்ப யாருக்கெல்லாம் வசதி இருக்கிறோம், அந்த வசதியை பொறுத்தவரை நமக்கு பல்வேறு விதமான அமைப்பு தரப்பட்டிருக்கிறது. ஒருவர் தனக்காக வேண்டிய ஒரு ஆட்டை, தன் குடும்பத்திற்காக ஒரு ஆட்டை அறுப்பது இந்த பலியில் சிறந்தது. அதை முழுமையாக செய்து கொடுத்து வாங்கி அதை நிறைவேற்ற முடியாதவர்கள்
அதற்கான வசதி வாய்ப்பு இல்லாதவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் அவர்கள் என்ன செய்யலாம், பங்கு சேர்ந்து கொள்ளலாம். ஒரு மாற்றுக்கு 7 நபர்கள் வரையிலும் அல்லது ஒட்டகத்திற்கு 7 நபர்கள் வரையிலும் கூட்டு சேர்வதை அல்லாஹ்வின் அவர்கள் அனுமதித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் என்ன செய்யலாம், 7 நபர்கள் சேர்ந்து ஒரு மாட்டை வாங்கி அவர்கள் என்ன செய்யலாம், அதை அறுக்கலாம். அப்படி பங்கு சேர்வதையும் அனுமதிக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த இபாதத், இந்த அமல் நமக்கு மத்தியிலே உயிரோட்டமா இருந்து கொண்டிருக்க வேண்டும். எதற்காக இந்த இபாதத் எதற்காக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக. அதன் அடிப்படையில் குர்பானி என்கிற உஹியா என்கிற இந்த அமல் எதற்காக நமக்கு மாற்றமாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதிலே சில ஹிக்மத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. ஒன்று, அல்லாஹ் தஆலா அறுத்து பலியிட சொன்னான், ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், உங்களுடைய ரப்பிற்காக நீங்கள் தொழுகை நிறைவேற்றுங்கள், இன்னும் அறுத்து பலியிடுங்கள். அந்த அறுத்து பலியிடுவதன் மூலமாக அல்லாஹ்விடத்திலே நாம் நினைக்கிறோம், அவருடைய கட்டளைகளை நிறைவேற்றி நெருக்கத்தை நாம் நாடுகிறோம். அந்த பிராணியின் இறைச்சியை நாம் நினைக்கிறோம் தர்மமாக ஏழைகளுக்கு கொடுக்கிறோம். அதனால் அதற்குரிய கூலி நமக்கு கிடைக்க இருக்கிறது என்கிற எதிர்பார்ப்போடு அல்லாஹ்வின் பொருத்தத்தை நாடி செய்யக்கூடிய ஒரு அமலாக அது இருந்து கொண்டிருக்கிறது என்பது இதனுடைய முதல் ஹிக்மத், இதில் இருந்து கொண்டிருக்கிற முதன்மையான நுட்பம். எனவேதான் சஹாபாக்கள் தாங்கள் வாழ்கின்ற ஆட்டை மாட்டை செய்வாங்க, நிறைய உண்ண வைத்து கொழுக்க வைப்பார்கள். சயீத் பின் முஸைப் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், சஹாபாக்கள் குன்னா நுஸ்மினுல் உஹியத்த பில் மதீனா வகானல் முஸ்லிமீன யுஸ்மிலூன், நாங்கள் உஹியா பிராணியை மதீனாவில் கொழுக்க வைப்போம். முஸ்லிம்களும் நினைச்சுவாங்க, எல்லா முஸ்லிம்களும் அங்க இருக்கக்கூடிய வாடிக்கை சொன்னா அவர்கள் உலகியத்திற்காக பிராணியை தேர்ந்தெடுத்து வைத்துக் கொண்டு அதற்கு உணவூட்டி அதை கொடுக்க வைப்பார்கள். காரணம் என்ன, நல்ல திரளாத்திரமாக நல்ல ஆரோக்கியமான நல்ல சதைப்பிடிப்புள்ள அதை கொடுத்து அதன் மூலம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்று அவர்கள் அந்த வணக்கத்தின் மூலமாக நாடுவார்கள் என்பதை சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்ததாக இந்த உலகியத்தை நாம் நிறைவேற்றுவதன் மூலமாக இரண்டாவது இருந்து கொண்டிருக்கிற மக்சத் நோக்கம் என்னவென்று சொன்னால், ஹிக்மத் என்னவென்று சொன்னால், நாம் இபாதத்திற்கு நம்மை பக்குவப்படுத்திக் கொள்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த ஒரு வணக்கம் அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்திற்கு அப்படியே செய்தார், கடமையாக்கி விட்டார். அதன் அடிப்படையில் தான் அன்று முதல் இன்று வரையிலும் இப்படிப்பட்ட ஒரு இபாதத்துக்கு சமுதாயத்தில் நடைமுறை இருந்து கொண்டிருக்கிறது. அதன் மூலம் என்ன சொல்லணும், அல்லாஹ் சொன்னான் என்று சொன்னால் எத்தகைய வணக்கத்தையும் நாம் செய்வதற்கு தயார். உயிரை அறுக்க வேண்டுமா, பிராணி அறுக்க வேண்டுமா, அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொன்னால் அதை செய்வதற்கு நான் தயார். நான் பாசத்தோடு நேசத்தோடு வளர்த்த பிராணியாக இருந்தாலும் சரி, அந்த பிராணி படைக்கப்பட்டதோட நோக்கம் என்ன, உலகிற்காக வேண்டித்தான் படைத்தவன். அவன் அந்த நோக்கத்தில் தான் படைச்சிருக்கான். எனக்கு இரக்கமா இருக்கிறது, கருணை இருக்கிறது என்பதற்கெல்லாம் சொல்லி செய்யக்கூடாது, அதை நிறைவேற்றாமல் இருந்து விடக்கூடாது. அப்ப இபாதத்து தான் அங்கே தலை தோன்ற வேண்டும், மிகைத்து காணப்பட வேண்டும். அதெல்லாம் வேறு எந்த உலகிற்கும் மனிதன் செய்யக்கூடாது, இடம் அளிக்கக்கூடாது என்கிற ஒரு பயிற்சி இந்த இபாதத்தின் மூலமாக நமக்கு தரப்படுகிறது. மூன்றாவது, இந்த மார்க்கம் நிலை கொண்டிருக்கிற அஸ்திவாரம் என்பது தௌஹீத். அந்த தௌஹீதிற்காண்டித்தான் நாம் வாழுகிறோம், நாம் அமல்களை செய்கிறோம். அதனால்தான் அதை அறுக்கிறவது பிஸ்மில்லாஹ், அல்லாஹ்வின் பேர் கூறி அறுக்கிறேன், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ்வுடைய வஹ்தானியத்தை, அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை, அல்லாஹ்வுடைய தனித்துவத்தை அங்கே பறைசாற்றிவிட்டு மனிதன் அல்லாஹ்விற்காக மட்டுமே இந்த அமலை செய்கிறோம் என்கிற அடிப்படையில் அவன் தன்னை என்ன செய்யலாம், இந்த இபாதத்திற்காக இபாதத்தின் மூலமா அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை பறைசாற்றக்கூடியவனாக மாறுகிறான் என்பது என்னுடைய மூன்றாவது நுட்பம். நான்காவது, அறுக்கின்ற பிராணி தனக்காக பலமையான அமைச்சிரும் கறி சாப்பிடக்கூடியவங்க தான் இல்லையா. நம்ம வெள்ளிக்கிழமையான கறி வேணும், ஞாயிற்றுக்கிழமையான கறி வேணும் அப்படின்னு சொல்லி சில பேருக்கு இருக்கும். சில பேர் கறி இல்லாம சாப்பாடே கறி இருக்கும். காய்கறி வச்சா அது கறி இல்லை, கறி தான் வேணும். இதுல காய்கறின்னு எதுக்கு சேர்த்திருப்பாங்கன்னா அப்படியாவது என்ன செய்வோம், கறின்ற ஒரு பேர் வந்திருக்கின்ற எண்ணத்திலேயாவது சாப்பிட்டு போட்டு நினைப்பாங்க. அதெல்லாம் செட் ஆகுது. எங்களுக்கு என்ன செய்வோம், நான்வெஜ் இருந்தாதான் இறங்கும் அப்படின்ற மனநிலையில் உள்ளவங்க இருக்கிறாங்க. அப்ப நாங்க என்ன செய்வோம், வளமையாக கறி சாப்பிடக்கூடியவர்கள் தான். ஆனால் வளமையாக கறியை அறுத்து பிறருக்கு கொடுக்கக்கூடியவர்களா இருக்கிறோமா அப்படின்னா இல்லை. அப்படிப்பட்ட வாங்க முடியாதவர்கள், வசதி இல்லாதவர்கள், புக்கராக்களாக இருக்கக்கூடியவர்கள், வறியவர்களை நாம் சொல்றோம் கருத்தில் கொள்ள வேண்டும் என்பது, அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்பது, அவர்களுக்கு தர்மம் செய்ய வேண்டும் என்பது இதனுடைய நான்காவது நுட்பமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஐந்தாவது, நாம் விசாலமான முறையில் பேசுகிறோம். நம்முடைய இந்த உலகியத்தின் மூலமாக நம்முடைய குடும்பத்திற்கு, உறவுகளுக்கு நாம் இந்த உணவை வழங்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்பது இதனுடைய ஐந்தாவது நுட்பம். ஏனென்றால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஷஜரத்துல் அரப், கறி என்பது என்ன சொல்றாங்க, அரபுடைய மரம்.
அதாவது அரபுகளுக்கான வெஜிடேரியன், நமக்கு வெஜிடேரியன் காய்கறி, அரபுகளுக்கு என்ன வெஜிடேரியன், அவளுக்கு கறிதான் வெஜிடேரியன். வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் எல்லாம் ஒண்ணுதான், அவளுக்கு கறிதான். கறி இல்லாம அவங்களுக்கு சாப்பாடு இல்லை. அப்ப அப்படி என்ன செய்றாங்க, அதை எல்லாருக்குமே அந்த நாள் என்ன செய்யணும், பரவலாக்க வேண்டும் என்பதற்காக இந்த அமல் செய்கிறார்கள் என்பதை நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். ஆறாவதாக அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய நியாமத், எண்ணற்ற நியாமத்துகளை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். அதில் செல்வம் என்கிற நியாமத்தும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற ஒரு அருட்படை. அப்படிப்பட்ட அந்த அருட்படைக்கு அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களா இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த நன்றியை நிறைவேற்றுகின்ற விதத்தில் நாம் இருக்கிறோம் இந்த உலோகியா என்கிற பலிப்பிராணியை அறுக்கிறோம். இப்படி 6 உயர்ந்த நோக்கங்களை கொண்டு நுட்பமான இந்த எண்ணங்களை கொண்டுதான் நாம் இந்த அமலை நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறது. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய பொருத்தம் தான் இதில் ஆகச் சிறந்த இலக்கு. அல்லாஹ் சொன்னா, நீங்கள் அறுக்கின்ற பலிப்பிராணியின் ரத்தமோ மாமிசமோ அல்லாஹ்வுக்கு தேவையில்லை, தேவையற்றது. அல்லாஹ் எப்போதுமே அவனை பற்றி சொல்லுகிற போது அல்லாஹ் சமத், அவன் பிறரிடத்தில் தேவையற்றவன். அல்லாஹ் கனி, அவன் எல்லாவற்றுக்கும் மாறி வழங்கக்கூடிய செல்வங்கள், யாரிடத்தில் எந்த தேவையும் இல்லாதவன். அப்படிப்பட்ட அல்லாஹ் அவருக்காக நீங்கள் அருங்கள், அவருடைய பெயரை கூறி நீங்கள் அருங்கள் என்று சொன்னால் அதில் நாம் அல்லாஹ்விற்கு முற்றிலும் அடிபணிந்து வாழுகின்ற முஸ்லிம்களா இருக்க வேண்டும், தக்வாவுடையவர்களா இருக்க வேண்டும், ஏகத்துவத்தை பறைசாற்றுகின்றவர்களா இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய பிரதானமான இலக்கு. அந்த இலக்கை நிறைவுபடுத்துவதுதான் இந்த அவருடைய பிரதான நோக்கம் என்பதைத்தான் அல்லாஹ் இருக்கிறார் இந்த வழிமுறையின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறோம். அதன் அடிப்படையில் இந்த உலோகியாவை நிறைவேற்றுகிற போது அதுல நிறைய சட்டங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த சட்டங்களை அறியாததன் காரணமாக அறுக்கிற அந்த பிராணியுடைய காலகட்டம் வருகிற போது ஒவ்வொருக்கும் இது சந்தேகங்கள் ஏற்படுகிறது. குறிப்பா ஒரு சில சந்தேகங்களுக்கான விடைகளை மட்டும் பேசுறோம். இந்த வழியை நாம் அறிந்து கொள்ள முயற்சிப்போம். முதலாவது என்னன்னா, ஆட்டை அறுக்கிறார்கள். குடும்ப தலைவன் ஆட்டை அறுப்பதற்கு நியத்து வைத்திருக்கிறார். அப்படியானால் ஆட்டை அறுப்பதற்கு யார் நியத்து வைத்திருக்கிறார்களோ அல்லாஹ் சொன்னாங்க, அவங்க என்ன செய்ய வேண்டாம், அவருடைய நகங்களையும் முடிகளையும் களைய வேண்டாம் என்று சொன்னார்கள். எப்போது அவர்கள் அந்த நியத்திற்கு வந்தாரோ அதிலிருந்து எப்போது நியத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னால் பிறை பார்ப்பதற்கு முன்னாடி நியத்து வைத்துக் கொண்டு பிறை தென்பட்டு விட்டது என்று சொன்னால் அதிலிருந்து நிச்சயம் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை அவரிடத்தில் பொருளாதாரம் இல்லை என்கிற காரணத்தினால பின்னாடி ஒரு நியத்து வைத்துக் கொள்கிறான். இன்னைக்கு நம்ம வந்துருச்சோம் 3வது நாள் இருக்கிறோம், தில்ஹஜ்ஜாவுடைய 3வது நாள் பிறையில் இருக்கிறோம். ஒருவேளை நமக்கு இன்றைக்குத்தான் பொருளாதாரம் கிடைத்து இன்றைக்கு நாம் இருக்கிறோம் ஒரு ஆட்டை வாங்கி அறுக்கலாம் அல்லது குர்பானியில் சேரலாம் என்கிற நியத்து வந்து விட்டது என்று சொன்னால் தாராளமா இன்றைக்கு அந்த பொருளாதாரத்தை கொடுத்து இன்றிலிருந்து நாம் இருக்கிறோம் நகம் முடிகளை களைவதை விட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப யார் அது குடும்பத்துடைய தலைவராக இருந்து கொண்டு ஒரு ஆட்டை அறுக்கிறார் சொன்னால் அவருக்கு தான் அது கடவுள். அவர்தான் நகங்களை களையக்கூடாது, நகங்களை வெட்டக்கூடாது, முடிகளை களையக்கூடாது. முடிகள் என்று சொன்னால் தலைமுடி என்றோ மீசை முடி என்றோ நம்ம எடுத்துக் கொள்ளக்கூடாது. உடம்பில் இருக்கக்கூடிய எந்த முடியும், ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி. பெண்கள் நியத்து வைத்தார்கள் என பெண்களும் இதைதான் நினைக்கிறோம், தன்னுடைய உடல் உறுப்புகள் இருந்து கொண்டிருக்கிற எந்த முடியும் களையக்கூடாது. அதை களையாமல் தான் அவர்கள் இருக்க வேண்டும். என்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி என்ன, இதா தஹலத் நஷரோ وأراد أحدكم أن يضحي فلا يمس من شعره وبشره شيئا. தன்னுடைய முடியிலிருந்தோ தன்னுடைய உடலிலிருந்தோ எந்த ஒன்றையும் அவர் களைய வேண்டாம். வருகின்ற செய்தி அதே போன்று அவருடைய நகங்களை வெட்ட வேண்டாம் என்கிற செய்தியில் இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப நகம் களையக்கூடாது, முடி களையக்கூடாதுன்னு சொன்னா தலை வெட்டக்கூடாது, மீசை கத்திரிக்க கூடாது, தாடி வெட்டக்கூடாது என்று சிலர் எண்ணிக்கொண்டு இருப்பார்கள். அப்படி அல்ல, இது ஆண்கள் பெண்கள் அனைவருக்குமே இந்த செய்தி அறிவிக்கக்கூடிய அன்னை உம்மு சலமா எல்லாம் ஆண்கள் பெண்கள் அனைவருக்குமான ஒரு செய்தியாத்தான் இது இருந்து கொண்டிருக்கிறது என்கிற காரணத்தினால யாரும் தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய எந்த முடியும் களையக்கூடாது என்பதுதான் இதற்குரிய நோக்கம். பெண்கள் உலோகியாவை அறுக்கலாம், நியத்து வைப்பதோடு மட்டுமில்லாமல் அவர்கள் அறுக்கலாம் என்று கேட்டால் அதற்கும் அனுமதி இருக்கிறது. பெண்களே விருப்பப்பட்டு ஆட்டை அறுக்கிறாங்களா, அவர்களுக்கு அதற்கு வலிமை இருந்தது என்று சொன்னால், துணிவு இருந்தது என்று சொன்னால் தாராளமாக அறுத்துக் கொள்ளலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி காலகட்டத்தில் பெண்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஆடுகளை அறுத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அறுத்த பெண்ணால் அறுக்கப்பட்ட பிராணியை பற்றி சொல்லுகிற போது அதுல இருந்து நீங்க எடுத்தீங்க தாராளமா உண்ணுங்கள் என்று சொன்னார். அதனால் பெண் அறுக்கிறது கூடாது என்று மார்க்கம் சில சொல்லவில்லை. அவர்களுக்கு அதற்கு முடியும் என்றால் அறுத்துக் கொள்ளலாம். அவர்களுக்கு நியத்து இருக்கிறது என்று சொன்னால் ஒரு ஆட்டை அறுத்துக் கொள்ளலாம். அப்படி அறுக்கிற போது அவர்கள் அவர்கள் இந்த சட்டத்தை முழுமையாக பேண வேண்டும். அதன் அடிப்படையில் குடும்ப தலைவராக யார் இருக்கிறாரோ அவருக்கு தான் இந்த கடமை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.
அதே நேரத்தில் குடும்பத்தினர்கள் அது நன்மையில் அவர்கள் பங்காளிகளாக இருக்கிறாங்க. குடும்ப தலைவர் ஆட்டை அறுக்கிறார், அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை உறுப்பினர்களும் யாரு அந்த நன்மையில் பங்கு சேரக்கூடியவராக இருக்கிறார். எனவே நாங்களும் நினைக்கிறோம் இதை கலந்து கொள்கிறோம் என்று சொன்னால் அது குற்றமே இல்லை. நாங்களும் முடியை களையறது இல்ல, நகத்தை வெட்டுறது இல்ல அப்படின்னு ஒருத்தங்க நினைச்சு இருக்கிறாங்கன்னு சொன்னா அதுல குற்றம் இல்லை. ஆனால் அப்படி இருக்க வேண்டும் என்று கட்டாயம் இருக்கிறதா என்றால் அதுவும் இல்லை என்பதுதான் அவன் சொல்லுவோம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. அதற்கு அடுத்தபடியாக ஒருவர் நீயத்தை வைத்து விட்டார், மறதியா என்ன செஞ்சாரு, நகத்தை வெட்டிட்டார், முடியை வெட்டி விட்டார். இவர் என்ன செய்யறது? கவனக்குறைவினால ஆரம்பத்திலே தில்ஹிஜ்ஜாவுடைய பிறைக்கு முன்னாடி அவர் நீயத்தை வச்சுட்டாரு, பிறையும் துவங்கி விட்டது. அவர் அதை பற்றிய கவனமின்மையினால் அல்லது மறதியின் காரணமாக என்ன செஞ்சாரு, தன்னுடைய நகத்தை வெட்டி விட்டார் அல்லது முடியை வெட்டி விட்டார் என்று சொன்னால் பல அரஜாலை அவர் மீது எந்த குற்றமும் இல்லை. அவர் என்ன செய்தார், அதுக்கு பரிகாரம் எதுவுமே செய்ய தேவையில்லை. அதனால் அவர் என்ன செய்யலாம், அந்த அமலை தாராளமா நிறைவேற்றிக் கொள்ளலாம். ஏனென்றால் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஹஜ்ஜுடைய கடமைகளில் சில விஷயங்களை முன்பின் செய்த சஹாபாக்கள் வந்து கேட்கிற போது பல அரஜாலை என்றுதான் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்கிற அடிப்படை இதற்கும் அதுதான் சட்டம் என்று இருக்கிறாங்க அறிஞர்கள் சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில யாராவது ஒரு மறதியா நகத்தை வெட்டி விட்டாலோ அல்லது முடிகளை கலைந்து விட்டாலோ கொண்டாடுங்க. சில போது நமக்கு என்ன செய்வோம், நகம் எங்கேயாவது பட்டு அதுவா என்ன செய்வோம் தொங்கக்கூடிய நிலையில் இருக்கும், அது பிச்சு போடலாம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும் என்கிற நிலையில் இருக்குது. அதை நம்ம எடுத்து போனோம்னா அதுவும் தப்பில்லை, அதை என்ன செய்யலாம் தாராளமா செய்து கொள்ளலாம். அதே நேரத்தில் ஒருவர் வேண்டுமென்றே இந்த நியத்தில் இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு பிறகு அவர் செய்கிறார் வேண்டுமென்றே அறுக்கிறார், வேண்டுமென்றே நகத்தை கலைகிறார், தெரிந்து கொண்டு அவருக்கு நன்றாக தெரியும் நாம் நியத்து வைத்திருக்கிறோம் என்று தெரிந்து கொண்டும் அதே நிலையில் அவர் செய்கிறார். அதெல்லாம் என்ன இருக்கு என்று அலட்சியம் செய்து அவர் செய்கிறார் என்று சொன்னால் அவர் நிச்சயம் அல்லாஹ்விடத்திலே அதற்காண்டி பாவ மன்னிப்பு தேடியாக வேண்டும். ஏனென்றால் அறிந்த நிலையில் அவர் என்ன செய்கிறார், ஒரு சுன்னாவை கடைபிடிக்க தவறுகிறார், அதை மீறுகிறார் என்கிற காரணத்தினால் அவர் என்ன செய்யணும், அதற்காண்டி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்பதால் அதற்குரிய வழிகாட்டுதல். அதற்கு அடுத்தபடியாக உதகையா பிராணியை பொறுத்தவரை அது முழுக்க முழுக்க தர்மமாக சேர வேண்டியது. அல்லாஹ்விற்கு அங்கே இருக்கிறோம், அதை நாம் செய்யலாம். நாம் உண்பதற்கு அனுமதி உண்டு, அதை கொண்டு சென்று கொடுப்பதற்கும் அனுமதி உண்டு. இரண்டு தான் அதிலே செய்ய வேண்டும். முழுமையா உண்டாலும் தவறில்லை. ஆனால் அந்த பிராணியை அறுப்பதற்கு நாம் என்ன செய்யக்கூடாது, அதுல எந்த விதத்திலும் லாபம் பெறக்கூடாது. பிராணி அறுத்து அதனுடைய தோலை விற்று காசாக்கி லாபம் பெறலாமா, சேனத்தை கயிறை விற்று காசாக்கி லாபம் பெறலாமா அப்படின்னா அதற்கு அனுமதி இல்லை. ஏனென்றால் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்லுகிறார்கள், அமரனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் அக்கும் அலா புதுனா. ரசூலுல்லாஹ் அவர்கள் பலிப்பிராணி அறுத்து கொண்டிருக்கிற ஒட்டகத்தை கண்காணிக்கின்ற பணியில் என்ன செஞ்சாங்க, எனக்கு கட்டளையிட்டார்கள். அதனுடைய இறைச்சியையும் அதே போன்று அதனுடைய தோள்களையும் தர்மம் செய்யுமாறு கட்டளையிட்டார்கள். அந்த பிராணியின் பகுதியிலிருந்து எதையும் அறுக்கின்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாது, அதாவது கூலியா கொடுக்கக்கூடாது. பிறகு அலியன்மா சொல்கிறார், நான் நினைச்சிருவோம் கொடுப்போம், அவருக்கு என்ன கொடுப்போம், எங்கிட்ட இருந்து கொடுப்போம் அப்படின்னா அதற்கு தனி காசு தனி கணக்கு. அறுப்பவருக்கான கூலி என்ன செய்யக்கூடாது, அந்த பிராணிக்கான தொகையிலிருந்தோ பிராணியிலிருந்தோ எதுவுமே சேரக்கூடாது. ஏனென்றால் அந்த பிராணி முழுக்க முழுக்க என்னது, அல்லாஹ்விற்காண்டி சேர வேண்டியது, அல்லாஹ்விற்காண்டி நம்ம நினைக்கிறோம் நியத் செய்து நிறைவேற்றுகிற ஒன்று என்பதன் காரணமாக அதனுடைய பகுதியில் எதையும் என்ன செய்யக்கூடாது, நம்ம பொருளாதாரத்தை லாபமாக ஈட்டக்கூடாது. இமாம் ஷௌகானி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், இத்தஃபகு அலா அன்ன லஹ்மஹா லா இமாமு ஃபகதா ஜுலூத். பிராணி அறுக்கின்ற பலிப்பிராணி இறைச்சி விற்பனை செய்யக்கூடாது என்பதில் அறிஞர்கள் அனைவரும் ஏகோபித்திருக்கிறார்கள். அதே போன்றுதான் நம்மளுக்கு தோணும், அதுவும் நினைச்சிடும் தர்மமாக போக வேண்டும், அதை விற்பனை பொருளாக ஆக்கக்கூடாது என்பதால் இதிலே ஏகோபித்திருக்கின்ற கருத்து. அதன் அடிப்படையில் மேலும் சில சந்தேகங்கள் இந்த உலகையாவுடைய விஷயத்தில். காயடிக்கப்பட்ட ஆடு, காயடிக்கப்பட்ட மாடு, இதை உலகையா கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டா கொடுக்கலாம், அதை கொடுக்க கூடாது என்று எந்த தடையும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறை என்று 4 விஷயத்தை தான் சொன்னாங்க. அவரா பையினுன் அவரா, குருடு தெளிவாக குருடாக இருக்குது. அதே போன்று மர்லா பையினு மர்லுஹா, நோயாளியா இருப்பது, அந்த பிராணிக்கு நோய் இருக்கிறது. மூன்றாவதா அர்ஜா, குணமா இருப்பது. நான்காவது மெலிந்து காணப்படுவது, சதை பிடிப்பில்லாத பிராணி. இந்த 4 தான் என்ன செய்யப்பட்டிருக்கு, நமக்கு
குர்பானி கொடுப்பதற்கு தடை. இந்த 4 தடைன்னு சொன்னா இந்த 4 விட மோசமான ஒரு குறை இருந்தா அதுவும் அங்கு தடைதான். இந்த 4 குறைகள் குறையற்றதாக இருக்க வேண்டும் என்பது அதற்குரிய நிபந்தனை என்கிற அடிப்படையில் இந்த 4 விதமான குறைகளை அல்லாஹ்வின் சுட்டிக்காட்டினார்கள். இந்த 4 குறையும் இல்லாததான் அந்த பலிப்பிராணி இருக்க வேண்டும். இது அவருடைய நிபந்தனைகளில் உட்பட்ட விஷயம். அப்படி இருக்கும்போது இதை விட மோசமான குறை ஒன்று இருக்கிறது அப்படின்னா அதுவும் என்னது கொடுக்க கூடாதுதான் என்பதை நம்ம புரிகிறோம். அதாவது இது நம்ம வெளிப்படையா தெரிகின்ற குறைகளுக்கு அல்லாஹ்வின் கண் குருடானது என்று சொன்னார்கள். அதே போன்று கால் முடமானது என்று சொன்னார்கள். நோய் உள்ளது என்று சொன்னார்கள். நோயில பலவிதமான நோய் இருக்கும். அது போன்று நோய்களிலே அதற்கு இந்த சாதாரண கொண்டிருக்கின்ற பிராணிகளுக்கு இருந்து கொண்டிருக்கிற நோயில இன்னும் பாதிப்பு ஏற்படுத்துகிற நோய்கள் எல்லாம் இருந்து சொன்னால் அதை மட்டும் நினைச்சக்கூடாது, கொடுக்கக்கூடாது, கொடுப்பதற்கு தவிர்க்க வேண்டியதா என்பதை புரிந்து கொள்ளலாம். ஆனால் அதே நேரத்துல இதை காரணம் காட்டி சிலர் என்ன சொல்லுவாங்க, காயடிக்கப்பட்டது கொடுக்க கூடாது என்று சொல்லுவாங்க. அப்படி இல்லை, அப்படி மார்க்கம் நமக்கு சொல்லவில்லை. காயடிப்பது என்பது அந்த பிராணி என்ன செய்யறாங்க, ஒன்று அதை கொடுக்க வைப்பதற்காக செய்யக்கூடிய காரியமா இருக்கும், அல்லது அதை நாம் நினைச்சிடும் நன்றாக பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடிய காரியம் தான் தவிர அது அதற்கு ஒரு குறை அல்ல என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அதே போன்று காதுகள் வெட்டப்பட்டிருந்தால் அதை கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டா அதுவும் கொடுப்பதற்கு ஆகுமானது. காது இல்லாம இருந்தாலும் சரி, காது வெட்டப்பட்டிருந்தாலும் சரி, அது போன்ற பிராணிகள் என்னது கொடுப்பதற்கு ஏற்புடையதால் அது கொடுக்க கூடாது என்று எந்த விதமான தடை மார்க்கத்தில் இல்லை. அதற்கடுத்தபடியாக வேறு சில குறைகளாக கொம்பு உடைந்தது, கொம்பு பாதியா இருக்கிறது, ஒரு கொம்பு வளர்ந்திருக்கு, இன்னொரு கொம்பு வளராம இருக்கும், ஒரு கொம்பு பெருசா இருக்கும், இன்னொரு கொம்பு கொஞ்சம் சிறுசா இருக்கும், அது போன்ற பிராணிகள், அல்லது ஒன்றுக்கொன்று முட்டி அதனால என்ன செய்து கொம்பு உடைஞ்சிருச்சு அப்படி உள்ள பிராணிகள் எல்லாம் கொடுக்கலாம் என்றால் அதெல்லாம் கொடுக்க கூடாது என்று தடை இல்லை. இந்த பிராணிகளை பொறுத்தவரையில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு பிராணி, ஒரு ஆடு இருக்கிறது அல்லது ஒரு மாடு இருக்கிறது, கொம்புள்ள ஆட்டுக்கு ஒரு விலை, கொம்பில்லாத ஆட்டுக்கு ஒரு விலை, அப்படி 2 விலை இருக்கு. அதன் அடிப்படையில கொம்பில்லாத ஆட்டுக்கு குறைந்த விலை, அதாவது மதிப்பு குறைந்ததாக, தரம் குறைந்ததாக அது இருக்கிறது என்று சொன்னால் அது போன்ற நிலைகளில் அந்த காரணத்திற்காக இதை வாங்கக்கூடாது. ஏன்னா அல்லாஹ்விற்காக நம்ம கொடுக்கும் போது எதை செய்யணும், அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று இன்னல்லாஹ தய்யிபுன் லா யக்பல் இல்ல தய்யிப், அல்லாஹ் தூய்மையானவன், தூய்மையானதை தவிர வேறு எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இப்ப நாம தூய்மையான எண்ணத்தோடு இந்த இபாதத்தை நிறைவேற்றுகிறோம் என்று சொன்னால் எது ஆகச் சிறந்ததோ அதைத்தான் நிறைவேற்றும். அந்த அடிப்படையில் இருக்கிறோம், இது மலிவாக கிடைக்கிறது என்கிற காரணத்தினால் தேர்ந்தெடுக்க கூடாது. அது அல்லாமல் அப்படி உள்ளதான் கொம்பே இல்லாத ஆடுதான் இருக்கிறது, அறுக்கலாமா இருக்கலாம். கொம்பு ஒன்று வளைந்ததாக ஒரு கூடுதல் வளர்ச்சியுடையதா இருக்கிறது, இன்னொன்று குறைவான வளர்ச்சியுடையதா இருக்குது, அதை அறுக்கலாமா, அதையும் அறுக்கலாம். அதற்கெல்லாம் எந்த விதமான தடையும் மார்க்கத்தில் என்ன செய்ய சொல்லப்படவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக அதிகமானவர்கள் இந்த ஈதுல் அத்ஹாவின் போது கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான், குர்பானிக்கு நாங்க நியத்து செஞ்சிருந்தோம், நியத்து வச்சிருந்தோம், ஆனா அதே நேரத்தில் என்ன செய்யறாங்க, வேற ஒருத்தர் வந்து மருத்துவ உதவி கேட்கிறாங்க, ஸ்கூல் படிக்கிறதுக்கு உதவி கேட்கிறாங்க. இப்ப நாங்க குர்பானி நிறைவேற்றணுமா அல்லது இந்த பொருளாதாரத்தை கொண்டு மருத்துவ உதவி செய்யணுமா அல்லது படிப்பதற்கு பணம் கொடுக்கணுமா என்று கேட்கிறார்கள். இது ஒரு இபாதத் என்கிற அடிப்படையில் செய்யக்கூடிய காரியம். குர்பானி என்பது இபாதத் என்கிற அடிப்படையில் செய்யக்கூடிய காரியம். எனவே இதற்கு நாங்கள் சொன்னோம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும், இதுதான் அங்கே நிறைவேற்ற வேண்டியது பொருத்தமானது. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்மங்களை செய்தார்கள், ஏழைகளை ஆதரித்தார்கள், அனாதைகளை ஆதரித்தார்கள், விதவைகளை பராமரித்தார்கள், அவர்களுக்கெல்லாம் தன்னுடைய பொருளாதாரத்தை எடுத்துக் கொடுத்தார்கள். அப்படி இருந்தும் கூட அல்லாஹ் சொன்னாங்க உதுஹியா என்று வருகிற போது இந்த கடமை நிறைவேற்றினார். அப்ப இதுல இருந்து நம்ம எதை புரிந்து கொள்ளணும், அந்த தர்மங்களை காட்டிலும் ஆகச் சிறந்தது எது, உதுஹியா என்கிற பிராணி அறுப்பதுதான். நீங்கள் மருத்துவத்திற்கு செய்யக்கூடிய உதவியை காட்டிலும் வேறைய தேவைகளுக்காக செய்கின்ற சதக்காக்களை காட்டிலும் இந்த தர்மம் தான் இங்கே சிறந்ததாக இருக்கிறது. எனவே இதைத்தான் நாம் தேர்ந்தெடுத்து செய்ய வேண்டும். சில இயற்கை பேரிடர்கள் வருகிற போது என்ன செய்வாங்க, அப்போ இதே கேள்வி கேட்பாங்க, குர்பானிக்கு நியத்து வச்சோம், நேர்த்தி செஞ்சோம், நாங்க அந்த பொருளாதாரத்தை எடுத்து வாய்நாட்டுல பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்கலாமா அல்லது மண் சரிவில பாதிக்கப்பட்டவங்களுக்கு, தண்ணீர்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்கலாமான்னு கேட்பாங்க. அதை நீங்க தனியா செய்ய வேண்டி வராமல், நம்மை சுற்றி வாழக்கூடிய மனிதர்கள் துயரத்திற்கும் துன்பத்திற்கும் ஆளாகிறார்கள் என்று சொன்னால் அந்த துன்பத்தை துயரத்தை கண்டு ஒரு முஸ்லீம் கண்டு காணாமல் இருக்கலாம் என்றால் இருக்கக்கூடாது.
நாம் மறுமை அஞ்சுகிறோம் என்று சொன்னால் மறுமையில் நமக்கு அல்லாஹ்விடத்திலே நாம் செய்கின்ற அமலுக்கான பிரதிபலன் வேண்டும், மறுமையின் நெருக்கடிகள் மறுமையின் கஷ்டங்கள் நமக்கு விலக வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்வோம்? நம்மிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை கொண்டு அல்லாஹ்வுடைய அன்பை தேட வேண்டும், நம்மை சூழ இருக்கின்ற மக்களை அரவணைக்க வேண்டும். என்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் நஃபஸ குர்பத்தல் முஸ்லிம் ஃபர்ரஜல்லாஹு குர்பத்தஹு யௌமல் கியாமா. யார் ஒரு முஸ்லிமுடைய கஷ்டத்தை உலகத்திலே போக்குறானோ அவனுடைய கஷ்டங்களை அல்லாஹ் தஆலா மறுமையில் போக்குறான். யார் நெருக்கடியாக இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த நெருக்கடியிலிருந்து விடுதலை வாங்கி தருகிறாரோ அல்லாஹ் தஆலா அவனை மறுமையில் நெருக்கடியிலிருந்து அவனை விடுவிக்கிறான். இப்படி என்ன செஞ்சாங்க? அதற்கான சிறப்பை அல்லாஹ்வின் தூதர் மகத்துவமான செய்தியா சொன்னாங்க. அப்ப அந்த அடிப்படையில் அந்த அமலை நாம் நிறைவேற்றுவோம். அதே நேரத்தில் ஒரு உயிர் போகின்ற கேஸ் இருக்கிறது. நாம் குர்பானிக்காக வேண்டி வைத்திருக்கிற பொருளாதாரத்தை அன்றி எதுவுமே அவருடைய உதவிக்கு இல்லை என்று சொன்னால் அப்படிப்பட்ட நிலையில் அதை நினைச்சலாம் நம்ம கொடுக்கலாம். ஒரு உயிர் போகக்கூடிய கேஸ் நம்முடைய குடும்பத்திலோ நமக்கு நெருக்கமானவர்களுக்கு பற்றியிலோ யாரோ இருக்கிறது, அவர்களுக்கு நாம கொடுத்து உதவ வேண்டிய கட்டாயம் இருந்து கொண்டிருக்கிறது. நம்ம இடத்துல வேற பொருளாதாரமும் இல்லை, அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நம்மகிட்ட வேற பணமும் இல்லை என்ற நிலையில் குர்பானியுடைய தொகை மட்டும்தான் இருக்கிறது என்றால் அப்போது கொடுக்கலாம். ஏனென்றால் ஒருவர் ஒரு தர்மம் செய்ய நினைத்து அதை விட சிறந்த ஒன்றை ஒரு அமலை செய்ய நினைத்து அதை விட சிறந்த ஒன்றை கண்டால் அதை செய்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ் அதற்கு இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் சலுகை வழங்கி இருக்கிறார்கள் காரணத்தில் அதை தேர்ந்தெடுக்கலாம். அது அல்லாத பட்சத்தில் நம்மால் முடியும், இதற்கும் கொடுக்க முடியும் அதற்கும் கொடுக்க முடியும் என்றிருந்தால் நாம் குர்பானியா நிறைவேற்ற வேண்டும், தர்மங்களை தர்மங்களா செய்ய வேண்டும். இந்த இரண்டு தர்மங்களில் ஏது சிறந்தது என்று கேட்டால் குர்பானி என்கிற தர்மம் தான் சிறந்தது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அடுத்ததாக அன்பானவர்களை, அதிகமானவர்கள் கேட்கின்ற ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா, மரணித்தவர்களுக்காக குர்பானி கொடுக்கலாமா? மௌத்தாவனுடைய பேரை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய பேர்ல தான் குர்பானி கொடுக்கணும், அதுதான் குர்பானி இல்லையா? அல்லாஹ்வுடைய பேர் இல்லாத வேற ஒரு பேரு ஒரு காலத்துல வளமையா இருந்தது. மாப்பாவோட பேர் சொல்லி அருங்க, உம்மாவோட பேர் சொல்லி அருங்க, அல்லது அவருக்கு குர்பானி கொடுக்கணும்னு நியத்து வச்சாரு அவருடைய பேர் என் பேர் ரஹ்மத்துல்லா சொல்லி அருங்க. அப்படி அடுத்து அது என்ன ஆயிடுது? முஸ்லிம்கள் உண்பதற்கான கரியா இருக்க. ஏன் அறுக்கும் போது யாருடைய பேர் சொல்லி அறுக்கணும்? அல்லாஹ்வின் பேர் கூட அறுக்கப்பட வேண்டும். அல்லாஹ்வின் பேர் கூறி அறுக்கப்படாதவற்றை நீங்கள் உண்ணாதீர்கள் என்று அல்லாஹ் நினைத்திருக்கிறார். நமக்கு ஹராமாக்கி விட்டான், அது ஹராம். அல்லாஹ்வின் பேர் தான் அங்கே சொல்லி அறுக்கப்பட வேண்டும். அதனால்தான் எதை சொல்லி அறுக்க வேண்டும் என்று அல்லாஹ்வின் பேர் நமக்கு கற்றுத் தருகிற போது என்ன சொன்னாங்க? பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர். குர்பானி பலிப்பிராணி அறுக்கிற போது நம்ம சொல்ல வேண்டிய வாசகம். பிராணி அறுக்கிற போது, உயிரினங்களை அறுக்கிற போது அதை நாம் ஹலால் செய்வதற்கான வழி என்னதான்? இதை சொல்லுவதுதான், இதான் ஹலால் செய்வதற்கான வழி. அப்ப இதை சொல்லித்தான் நம்ம சொல்லுவோம் பிராணி அறுக்கிறோம். அப்ப மரணித்தவர்களுடைய பேரை சொல்லி அறுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது சில பேர் இது அறியாமையினால இப்படி சொல்லுவாங்க. சில பேர் மரணித்தவர்களுக்காக நியத்து செய்து அறுக்கலாமா என்ற, அதாவது அதனுடைய சவால் அதனுடைய கூலி அவர்களுக்கு கிடைக்கட்டும் என்கிற அடிப்படையில் அவர்களுக்கு அறுக்கலாமா என்று கேட்பாங்க. இதை பொறுத்தவரை பெரும்பான்மை உலமாக்கள் இதிலே 3 விதமான கருத்துக்களை சொல்றாங்க. ஒன்று, மரணித்தவர் மரணிக்கிற போது நமக்கு வசியத் செய்திருக்கிறார். என்னுடைய பொருளாதாரத்திலிருந்து இந்த வருடம் நான் சில அவர் நியத்து வச்சிருப்பார், கடந்த முறை எனக்கு குர்பானி கொடுக்க முடியாம போச்சு, இந்த வருடம் நான் ஹயாத்தாக இருந்தால் குர்பானி கொடுத்தேன் அப்படின்னு அவர் நியத்து வச்சிருக்கிறார். குர்பானி நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் நாடி இருக்கிறார். அப்படிப்பட்ட நிலையில் அவர் செய்றாரு, அவருடைய மரணம் நெருங்கிவிட்டது. அப்போது அவர் செய்றாரு, தன்னுடைய வாரிசுகளுக்கு சொல்கிறார், நான் குர்பானி கொடுக்க வேண்டும் என்று நியத்து வச்சுட்டேன், என்னுடைய செல்வத்திலிருந்து நீங்கள் செய்ய குர்பானிக்கான ஒரு தொகையை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். அல்லது அவர் வசியத்தா செய்கிறார் சொன்னால் அதை நிறைவேற்ற வேண்டும், அது கட்டாயமாகிறது. ஏன்னா வசியத்தை பொறுத்தவரைக்கும் நிறைவேற்ற வேண்டிய ஒன்று. அடுத்ததான் அவர் என்ன செய்யறாரு, பொருளாதாரத்தை வக்ஃப் செய்து விட்டு இருக்கிறார். இந்த வக்ஃப்ல இருந்து நீங்க செய்ய குர்பானி அறுத்துருங்க, வக்ஃபா விட்டு வைத்து செல்ல இருக்கிறார். அப்படி இருந்தாலும் அது நிறைவேற்ற வேண்டும். அதல்லாமல் அவருக்கு நியத்தும் இல்லை, அவர் வக்ஃப் செய்யவில்லை. இப்படிப்பட்ட நிலையில் மூன்றாவது ஒருவர் என்ன செய்கிறார், மரணித்து விட்டால் அப்படிப்பட்ட நிலையில் அவருக்கு குர்பானி கொடுக்க வேண்டுமா என்று சொன்னால், இதை பொறுத்தவரையில் இதிலே அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து நடந்து கொண்டிருக்கிறது. பெரும்பான்மை அறிஞர்கள் சொன்னாங்க அப்படி கொடுப்பது கூடாது. காரணம் என்ன? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய சமுதாயத்தில் மரணித்த யாருக்காக வேண்டி குர்பானி கொடுக்கவில்லை. ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு மரணித்தார்கள், அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்தார்கள், அல்லாஹ்வினுடைய பிள்ளைகள் மரணித்தார்கள். இவர்களுக்கு யாருக்காகவும் அல்லாஹ்வின் தூதர் சில குர்பானி கொடுக்கவில்லை. அதே நேரத்தில் இந்த குடும்பத்தில் இருக்கிற மரணித்தவர்களுக்கு நாம் குர்பானி கொடுப்பதன் மூலமா அதன் நன்மை அவர்களுக்கு கிடைக்குமா என்று கேட்டால் அது கிடைக்கும். காரணம் என்ன? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
குர்பானை குடித்து விட்டு சொன்ன ஒரு பிரார்த்தனை இருக்கிறது. அல்லாஹும்ம மின்க வலக்க, அல்லாஹ்வே உன்னிடமிருந்து உனக்காக வேண்டி, இந்த பிராணி உன்னிடமிருந்து எனக்கு வந்தது, நான் அதை உனக்காக வேண்டி அறுக்கிறேன். அல்லாஹும்ம தக்கப்பல் மின்னி வ மின் அஹ்லி பைத்தி, அல்லாஹ்வே இதனை என்னிடமிருந்தும் என் குடும்பத்தாரிடமிருந்தும் நீ ஏற்றுக்கொள்வாயாக, இந்த அமலை ஏற்றுக்கொள்வாயா என்கிற பிரார்த்தனை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானை அறுத்ததற்கு பிறகு செய்தார்கள். இதை அடிப்படையாக கொண்டு, இந்த ஹதீஸை அடிப்படையாக கொண்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னிடமிருந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும், தன்னுடைய குடும்பத்தாரிடமிருந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். குடும்பத்தார் என்று சொன்னால் அதில் உயிர் உள்ளவர்களும் அடங்குவார்கள், உயிர் இல்லாதவர்கள் மரணித்தவர்களும் அடங்குவார்கள். அந்த அடிப்படையில் அவர்களுக்கு அதில் நன்மை கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் பிரத்யேகமாக ஒரு நியத்து செய்து இறந்தவருக்காக அறுக்க வேண்டி இருக்கிறது, எனக்காக ஒரு குர்பானி, வாப்பாக்காண்டி ஒரு குர்பானி, அப்படி ஒரு குர்பானி செய்ய வேண்டி இருக்கிறதா என்றால் அதற்கு மார்க்கம் நமக்கு வழிகாட்டவில்லை. அப்படி செய்வது என்பது சுண்ணாவும் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அடுத்தபடியாக இந்த குர்பானியுடைய விஷயத்தில் நாம் சொல்றோம், இந்த சட்டத்திட்டங்களை அறிந்து அதை முறையாக பேணித்து நாம் சொல்றோம், இந்த குர்பானியுடைய அமலை நாம் நிறைவேற்ற வேண்டும். இந்த சட்டத்திட்டங்கள் தெரியாமல் போகிற போது நாம் சொல்றோம், சில போது நாம் மிகப்பெரிய தவறை செய்கிறோம், அறுத்து விட்டு அதனுடைய பலனை அடையாமல் இபாதத்தை செய்கிறோம். இது எல்லா இபாதத்திற்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். தொழுகையா இருக்கட்டும், நோம்பா இருக்கட்டும், ஜக்காத்தா இருக்கட்டும், ஹஜ்ஜா இருக்கட்டும், குர்பானியா இருக்கட்டும், எல்லா இபாதத்துகளையும் அதனுடைய பரிபூர்ணமான வடிவத்தில் நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த இபாதத் எதற்காக நமக்கு கடமையாக்கப்பட்டது என்பதை பற்றிய ஞானம் அறிவு நமக்கு வேண்டும். இரண்டாவது, அந்த இபாதத்தை நாம் எப்படி நிறைவேற்றுவது என்பதை பற்றிய அறிவு நமக்கு வேண்டும். இது இரண்டும் இல்லாமல் நாம் செய்கிற போது அந்த இபாதத் பாழாகிவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே அன்பானவர்களே, இதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். இபாதத்தை அதற்குரிய ஒழுங்குமுறையோடு நாம் நிறைவேற்றி அல்லாஹ்வுடைய அன்பையும் அவருடைய பொருத்தத்தையும் நாம் பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டும். வல்லரஹ்மான் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்ல தௌஃபீக்கினை வழங்கட்டும் என்று கூறி இந்த ஜுமாவுடைய முதலாம் முறை நிறைவு செய்கிறேன் என கூறிக்கொண்டு ஹதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வஸ்தக்ஃபிருல் லிசாயிரில் முஸ்லிமீன். அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அன்பானவர்களே, பிறை பார்க்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் தில்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். வருகின்ற 5ஆம் தேதி அரஃபாவுடைய நாள். அரஃபாவிலே ஹாஜிகள் ஒன்று கூடுகிற ஒரு நாள். அந்த நாளில் ஹாஜிகள் அல்லாதவர்கள் நோன்பு நோக்க வேண்டும். ஹாஜிகளுக்கு அந்த நோன்பு இல்லை. ஏனென்றால் ஹாஜிகள் இபாதத்தில் அங்கே அரஃபாவில் இருந்து கொண்டிருக்கிற இபாதத்தால் அவருக்கு தலை சிறந்த இபாதத். எனவே அவர் நோன்பு நோக்கக்கூடாது. நோன்பை பொறுத்தவரை அது நம்முடைய உடலை வருத்துகின்ற, கலைப்புரை செய்கின்ற ஒரு அமல் என்பதனால் அதில் அவர்களுக்கு விலக்களிக்கப்பட்டிருக்கிறது. அரஃபாவில் இல்லாதவர்கள் என்ன செய்யணும், அந்த நாளில் நோன்பு நோக்க வேண்டும். இதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதன் அடிப்படையில் வருகின்ற வியாழக்கிழமை 5ஆம் தேதி அரஃபாவில் ஹாஜிகள் ஒன்று கூடுகிற நாள். அந்த நாளில் நாம் நோன்பு நோக்க வேண்டும். அதற்கு அடுத்த நாள் ஈதுல் அத்ஹாவுடைய நாள், பெருநாள் தொழுகைக்காக நாம் செல்ல வேண்டும். பெருநாள் தொழுகை சுன்னத்துகளை நாம் அதிகமாக அறிந்திருப்போம். இன்ஷா அல்லாஹ் அது பல சந்தர்ப்பங்கள் நமக்கு நினைவூட்டப்படும். அதனால அதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த முறையில் நம்முடைய இந்த ஈது திடலை பொறுத்தவரை அதில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய சில விஷயங்களை மட்டும் நாம் உங்களுடைய கவனத்துக்கு செல்கிறோம். காரணம் என்ன, பல விதமான சங்கடங்களை உருவாக்கக்கூடியதாக நம்முடைய ஈது தொழுகை என்பது இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் அங்கே வாலண்டியர்கள் இருப்பார்கள். அவருடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் தான் நாம் அந்த இடத்துல களமாட வேண்டும். அடுத்ததாக யாசகர்களுக்கு எந்த காரணத்தை கொண்டு என்ன செய்யக்கூடாது, நாம ஈது தொழுகைக்காக இருந்து கொண்டிருக்கிற அந்த இடத்தில் ஏரியாவுக்குள்ள தர்மம் கொடுக்கக்கூடாது. தர்மம் கொடுக்க சொல்லுவோம், தர்மம் கொடுக்க கூடாதுன்றது அந்த இடத்துல மட்டும். ஏன் அந்த இடத்துல தர்மம் கொடுப்பதனால் ஒரு சில சங்கடங்கள், சில அசௌகரியங்கள் ஏற்படுகிறது. அவங்க என்ன செய்றாங்க, அந்த இடத்தை பாதி அப்படி ஆக்கிரமித்துக் கொள்கிறாங்க. ஒருவர் கொடுப்பதற்கு பொருளாதாரத்தை எடுக்கிற போது பிடிங்கிறாங்க, பறிச்சுறாங்க. சில பொருள்கள் அங்கே காணாமல் போயிருக்கிறது, நகை காணாம போயிடுச்சு அப்படின்ற சங்கடங்கள்லாம் உருவாகும். அப்ப அதனால யாரு நல்லவர்கள், யார் கெட்டவர்கள், யார் உண்மையிலே கேட்கிறாங்க, யார் உண்மையில் தேவையோ நமக்கு தெரியாது. நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குதுங்கிற காரணத்தினால் அவர்கள் கையேந்துகிறார்கள், நம்ம கொடுக்கிறோம். ஆனால் கொடுப்பதற்கு நினைச்சிடும் ஒரு சில நெறிமுறைகளை நாம் பின்பற்றினோம் சொன்னால் சில அசௌகரியங்கள் அங்கே தவிர்க்கப்படும் என்கிற காரணத்தினால இதை நம்முடைய ஜமாத் என்ன செய்கிறது, இந்த ஈது தொழிலுக்கான வழிகாட்டுதலா சொல்லப்படும். அங்கே வாலண்டியர்ஸ் இருப்பாங்க, அவருடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் தான் நம்ம நினைச்சிடும் அங்க இருக்கிறோம். அங்கே சென்று விட்டு யாரும் நடமாடுவதற்கும் நிற்பதற்கும் குற்றம் செய்வதற்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. மாறாயிரம் நமக்கான இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்தில் அமர்வதுதான் நம்முடைய முதன்மையான பணியா இருக்கிறோம். அதே போன்று குறிப்பிட்ட அந்த ஏரியாவுக்குள்ள
இந்த யாசகர்களை நம்ம அனுமதிக்காமல் இருக்கும். அப்படி இருந்து அங்கே யாசகம் கேட்டாலும் யாருக்குமே அங்கிருந்து நீங்க கொடுக்கக்கூடிய காரியத்தை செய்யாம ரோட்டுக்கு வந்ததற்கு பிறகு கொடுங்க. இதனால என்ன செய்யப்படும் இன்ஷா அல்லாஹ் வருங்காலங்கள்ல இது போன்ற சிரமங்கள் தவிர்க்கப்படும். அதற்கான ஒரு வழிகாட்டியாக இந்த நிகழ்வு அமையும் என்பதன் காரணத்தினால இந்த தீர்மானத்தை ஜமாத் என்ன செஞ்சிருக்கு, உங்களுக்கு ஒரு வழிகாட்டலாக தந்திருக்கிறது. எனவே அன்பானவர்களே, அந்த ஈதுடைய சுன்னத்தை நாம் ஒரு வழியில் வர வேண்டும், வேறொரு வழியில் செல்ல வேண்டும். ஈதுல் அல்ஹாவை பொறுத்தவரை அந்த ஈது திடலுக்கு வருகிற போது நம்ம சொல்லுவோம் உண்ணாமல் வர வேண்டும், நோம்பு பெருநாளுக்கு சாப்பிட்டு வர வேண்டும், இதற்கு நம்ம சாப்பிடாமல் வர வேண்டும். இதெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்திருக்கிற சுன்னா. அதை கடைபிடித்து நம்முடைய அமல்களை அழகான முறையில் அல்லாஹ்விற்கு அவனை நிறைவேற்றவும் அல்லாஹ்வை பொருத்தத்தை பெறுவோம். இன்னல்லாஹ் யம்ரு இஹ்சான் வைத்த இவல் குர்மா வைன அல்-ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பஅதி யஅல்லுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன் வ ذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஸ்ஸலு வ யஸ்ஸலு.